வணக்கம் என் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை விரதம் நம்ம இப்போ வரப்போகுது 2025 ஜனவரி 12, 13 இந்த தேதியில் என்றைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி தொடங்குறது, எப்படி நிறைவு செய்வது, இது யாருக்கான விரதம், அப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா தாலி சரடு மாற்றக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் மாற்றலாம் அப்படிங்கிறதான முழு தகவல் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக நாம் இறக்கக்கூடிய ஒரு விரதம். இது வருடம் ஒரு முறை வரும். இந்த விரதத்துக்காக காத்திருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்று திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லுவோம். கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாதிரை விரதம் கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க. ஒருவேளை மாமியார் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படி எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணலை, எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுவாங்கனாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். யாருமே பண்ணதில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, என்னால் முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்துக்கலாம். சரிங்களா? இப்போது திருவாதிரை விரதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை விரதத்தன்று நடராஜ பெருமான் சிலைக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லா சிவாலயங்கள்லையுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அப்போது திருவாதிரை இந்த வருடம் 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, 12ஆம் தேதி காலையில் 11:34 ஆரம்பிக்குது திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது. 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி 10:38 முடிவடைகிறது திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது. ஆனால் முழு பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜனவரி 13. பௌர்ணமி அன்று தான் திருவாதிரை அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். 13ஆம் தேதி தான் நடராஜ பெருமானுக்கு சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதாவது இதை திருவாதிரை விரதம், அப்புறம் ஆருத்ரா தரிசனம், சுமங்கலி பெண்கள் இருக்கக்கூடிய விரதம், இந்த மாதிரி தாலிச்சரடு மாற்றக்கூடிய முக்கியமான விரதம், இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நடக்கும். இப்போது இந்த விரதம் என்னைக்கு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ 13ஆம் தேதி நான் அபிஷேகம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு, முழு பௌர்ணமி அன்னைக்கு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும். இல்லை சில பேர் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய விரதத்தை ஆரம்பித்து அபிஷேக ஆராதனை முடிந்து அந்த நட்சத்திரம் முடியங்குள்ளாட்டி விரதத்தை முடிக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் எந்த முறையில் இருக்கிறேங்கிறதே நான் சொல்லிடுறேன். நான் போன வருடம் இந்த விரதத்தை முதல் முறையாக நான் இந்த விரதம் இருந்தேன். அடிக்கடி எங்களுக்குள்ளே அதிகமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நான் போன வருடம் விரதம் இருந்து நான் என்னோடய தாலிச்சரடை நான் மாற்றினேன். போன தடவை மாற்றினதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே சண்டைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவை நான் முக்கியமாக இதுக்காகவே நான் உங்களுக்கு பதிவிடுறேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த விரதம் நான் இருந்ததுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருந்ததோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரை விரதம் நான் இந்த வருடம் 13ஆம் தேதி, அதாவது முழு பௌர்ணமி இருக்கக்கூடிய அன்று காலையில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த காலையிலேருந்து 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு என்னுடைய விரதத்தை நான் பூர்த்தி பண்ணுவேன். உங்கள் சைடு எப்படியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய், நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, இதை எல்லாத்தையும் நடுவீட்டில் நம்ம வச்சு, மற்ற நாட்களில் நம்ம நடுவீட்டில் வச்சு இது செய்ய மாட்டோம். அன்று இந்த திருவாதிரை அன்று நீங்கள் நடுவீட்டில் வச்சு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி, நாத்தனார் யாரோ அக்கா யார்கிட்டனாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லெண்ணெய் தொட்டு வச்சு, சீயக்காய் தொட்டு வச்சு, மஞ்சள் பூசி அவங்கக்கிட்ட பூசி, நம்ம அன்னைக்கு உடல் முழுதும் என்ன பண்ணணும்னா மஞ்சள் பூசி குளிக்கணும். கண்டிப்பான முறையில் உடல் முழுதும் மஞ்சள் பூசி குளிக்கணும். சுமங்கலி பெண்களாக இருக்கிறவங்க அன்னைக்கு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி யாருமே இல்லைம்மா, பெரியவங்களாம் யாருமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. பெரியவங்க யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் கணவர் இருந்தாருன்னா அவரை வச்சு விடலாம். அப்படியும் இல்லை, அவர் தூங்கிட்டு இருக்கார் எந்திரிக்க மாட்டேங்கிறாருன்னா நீங்களே வச்சுட்டு நீங்களே இப்போ குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. திருவாதிரை களி அப்படிங்கிறத நம்ம செய்யணும். திருவாதிரை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சிவபெருமான் சேந்தனார் அப்படிங்கிறவருக்கு அருள் புரிந்த அந்த திருநாள் அப்படிங்கிறதான் திருவாதிரை விரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு நம்ம களி கிண்டுற பழக்கம் இருக்கவங்க களி கிண்டிடுவாங்க. களி கிண்டா நாங்கள் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் காலையிலே நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே களி கிண்டி சிவபெருமான் முன்னாடி களி படைச்சிட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு போய் நடராஜ பெருமானுடைய அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். உலகத்திலே முதல் சிவாலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை. அதனுடைய கோபுரத்தை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கேன்.
இதில் நான் வச்சுருக்க அத்தனை இமேஜஸ்மே உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். உத்தரகோச மங்கையில் அப்படி என்ன மிகச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மரகதத்தால் ஆன நடராஜ பெருமாள் சிலை. அது வந்து நம்ம அந்த மரகதத்தால் அந்த பச்சை கலரில் நம்ம பார்க்கணும் அப்படின்றது திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் போய் பார்த்தா சந்தன காப்பில் தான் இருப்பார். அவர் சந்தனம் ஃபுல்லாக பூசியிருப்பாங்க. போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே மிகச்சிறப்பாக நடைபெறும் திருவாதிரை அப்படிங்கிறது. இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு வந்து நம்ம என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னோட குடும்பம் வந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும், என்னோட குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நல்லதாக நடக்கணும், இப்படி நல்லா வேண்டிக்கிட்டு நான் தீர்க்க சுமங்களே இருக்கணும் அப்படின்னு நம்ம நல்லபடியாக மனதார வேண்டிட்டு நம்ம வந்து சிவபெருமான்ட்டு அந்த விரதத்தை தொடங்கிட்டோம். இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். அன்றைக்கி பொழுதுக்கு என்னால் பட்னியாக இருக்க முடியாதுங்கிறவங்க ஜூஸ் பால் எல்லாமே குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு திட்டமாக மட்டும் வேண்டாம், நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம வந்து அதிரசம் வடை இதெல்லாம் நம்ம படைக்கணும். 7 காய்கறி போட்டு கூட்டு வைக்கிற பழக்கம், இந்த பழக்கம்லாம் இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க. வந்து அப்படி 7 காய் போட்டு வைக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 2 காய் இல்லை 3 காய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிரசம் வடை எல்லாமே நம்ம படைக்கணும். எல்லாமே படைச்சிட்டு அதை வந்து நம்ம சிவபெருமான் முன்னாடி போட்டு நம்ம வந்து கணவர் சாப்பிட்டு பின்னாடி நம்ம சாப்பிட்ணும். கணவர் வெளியூரில் இருக்காருன்ற பட்சத்தில் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விரதம் வந்து இப்படி தான் இருக்கணும். தாலிச்சரடு மாற்றக்கூடிய காலையில் 6 to 7:30 மணி, 9:30 to 10:30 மணி ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளலாம். தாலிச்சரடை நான் இப்போ தான் மாற்றினேன், திருக்கல்யாணத்தப்போ மாற்றினேன், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் மாற்றணுங்கிற கட்டாயம் இல்லை. மாற்றக்கூடியவர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள்.